ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளும் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளும் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணோ இங்கொரு கண்ணோ ஆலய வழிபாடில்லை. ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது அது இங்கே வேறெங்கே இங்கே தெய்வம் அங்கே இருப்பது இங்கே. அறிவோம். நமோ நாராயண ஆயிரமாக. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று எட்டளத்தை சொல்லி கண்ணன் கிட்ட நெருங்கிடுவேன். நாராயணா என்னை தெரிகிறதா என்று கேட்டிடுவேன். கட்டி அணைத்தனுக்கு கை கொடுப்பான் கண்ணன் கற்பூரம் அணைக்கின்ற காட்சி கண்டை ஒய்வேன் என்ற நன்மையிலே அகிர்த்தியம் சாபிபூதான கதிகின்றவையாம் சம்பாவிதசியே சகீர் மரணாததில் சகதே என்ற யசுர்வேத தர்மப்படி உலகம் உயர்வடைய இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ அருஞானம் என்னாலும் பெருக எல்லாவற்றுக்கு மேலாக திருமண நமோ நாராயண பெருமாள் எனது காரணகாரியத்திற்கு என்று சர்க்குருவாக போற்றி அதன் பிறகு முகேலமிரித்த முக்கண்ணன் மூர்த்தியை ஜலந்தரனை தண்டித்த சர்க்குரு நாயகனை ராவரனை எட்டி உதைத்து நல்லாருக்கு எல்லாம் நலமடைந்த எம்பெருமானை நஞ்சு உண்ட நாயகனை திரிபுரம் எரித்த தேவாதி தேவனை விளையுந்து உலகாடும் வேந்தனை நான்கு தரம் கிள்ளிய ஞான மூர்த்தியை குபேரனுக்கு சங்கநிதி பதுமநிதி கொடுத்த சதாசிவனை மகாபலிக்கு அரசு வாழ்வு அளித்த இறைவனை என்னாலும் எனது காரண காரியத்திற்கு சர்க்குருவாக போற்றி ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்கள் கூட சாபத்தை பெற்று நாள் ஒன்றுக்கு தினசரி ஒரு கலகம் செய்தாக வேண்டும். அப்படி ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் எனது சிரமானது 1000 சொற்களாக சாபத்திற்குள்ளாகி வந்திருக்கும் காலையிலே எது நடந்ததோ நன்மையாக நடந்தது. அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்மையாக நடந்து கொண்டிருந்தாலும் எது நடந்து முடிய போகிறதோ அதுவும் எம்பெருமான் சிவனின் கருணையினால் நல்ல விதமாக நடந்து முடிவில்லை என்பதில் ஐயமில்லை. எல்லாமல்ல இறைவன் கருணையினால் மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிமலை கைமட மாணி பங்கையர் செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாடோறும் பரவ பொங்கலல் ஒருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடு இன்று அவரோடு நடந்த இந்த அற்புதமான திருமண விழாவே அற்புதமான நாள், குரு பயிற்சி உள்ள நாள், அனைத்து ஒன்றாக அமைந்து அந்த அங்கையர்கண்ணி மீனாட்சியினுடைய அருள் கடாட்சம் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கனியமுதே கருணை கடலே இன்னைக்கு 'அம்மா' பற்றி பாடுவோம்டா. துணை நீயே 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 து
மாணவர் போற்றும் எழிலே அங்கேயற்கல் அங்கேயற்கல் நீயே மதுரை மீனாட்சி தாயே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அருளுடன் பாடிடுவேன் அழகிய மாநகர் மதுரையிலே 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 மரகத பாவை வந்தார் மாணிக்க தேரினிலே மரகத பாவை வந்தார் பூமாரி பொழிந்திட வேதவகானம் இசைத்திட தேடி வந்தார் மீனாட்சி வந்தார் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய முடி அலங்கரித்து கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கையில் வைத்து முடி தாயே அம்மா தனசரி நீரா வந்து துணை நின்று இந்த மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருள் விடாட்சையும் ஆயுள் பலத்தையும் என்னாலும் செல்வங்களையும் கல்வி அறியும் தரக்கூடியவளாக என்றாய் கடம்பவன தரசியாக இருக்கின்றாள். காஞ்சியிலே காமாட்சியாக, மதுரை முதலில் மீனாட்சி அம்மனாக. அந்த மீனாட்சியுடைய திருவிழா இந்த நல்ல நாளிலே பெருமையான முறையில் இருந்தாலும் அப்பேற்பட்ட நன்மைகளே பொருளில்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு இவ்வுலகில் இடம் கிடையாது என்பதை போல அருஞானம் பொருந்திய அற்புதமான இடம். என்ன அழகு, என்ன அழகு! அருள் விடாட்சமும் ஆன்மீகத்தினுடைய அம்சமான அமைப்பும் நிறைவாக இருக்கிறது. குரு பயிற்சி, குரு பார்க்கிறார் இல்லையா, குரு பகவான் பார்க்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். குரு குரு குருன்னு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு குருன்னு பார்த்தா கோடி கோடி நன்மை வாய்க்க போகிறது இல்லை. ஆமா, குரு குரு வந்த பார்வையில் கோளாறா இருக்கு இல்ல. குரு பகவானுடைய பார்வை என்னாலும் எல்லா ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் பெருமை இருக்கு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டோம் இல்லையா. ஆக அந்த மாதிரி அந்த ஆண்டவனின் கருணையினால்
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை தெய்வத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உள்ளதில் சாட்சியம்மா. அதுதான் உள்ளதில் சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இன்னைக்கு உனக்கு நேரம் நல்ல நேரம், அதான் எல்லாம் உனக்கு விளையாடுது. நதி வெள்ளம் காய்ந்து விட்ட நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் நன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதி சொல்லுங்கள், பறவைகளே, பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் போது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறியென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனதை நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன் அம்மா. மனிதனம்மா மயங்குகிறேன். அவருக்கு சொந்த மனிதன் அழுவதில்லையே. வைக்கக்கூடாது. தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தில் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா. இந்த பாடலை பாடியமைக்காக அண்ணன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தும்பைப்பட்டியைச் சேர்ந்த ஜெகஜோதி பெரியகருப்பன் அவர்கள் ரூபாய் 40 கொடுத்து மகிழ்விக்கிறார்கள். எல்லாம் மீனாட்சியுடைய அருள் பிரசாதம். ரொம்ப நன்றிங்க. ஆண்டவன் கொடுப்பதை யாருனாலும் நடக்க முடியாது. எல்லாம் இறைவனுக்கு பெரியவங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உலக அளவால் வேண்டுங்கிற மாதிரி பொறுமையுடன் நடந்தது மலரடி நினைக்கின்ற உத்தமன் உறவு வேண்டுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்ம அமைப்புகளும் சரி எல்லாம் நல்ல பிள்ளைங்க. அதனாலதான் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு, நம்ம கலைஞர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப எனக்கு இருப்பதனால அந்த கலைமகள் அலைமகள் மலைமகள் மும்மகளின் ஆதிக்கத்தில் அந்த தன்மையிலே பெருமை சேர்த்த அருமை அன்பு உள்ளங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி நன்றி. அம்மம்மா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான்.
கூட பிறந்த அண்ணன் தம்பி பாட்டு இருக்கு இல்லையா? நமக்கு இந்த அண்ணன் தம்பியை இப்படி வந்து செய்யறாங்க பாருங்க மரியாதை. அந்த தம்பியை தான் உயிர்வான தம்பிங்க. எல்லா தம்பியும் கூட பிறந்தவங்களும் தம்பின்னு சொன்னா அவர் என்ன ஆகுறது? அது மாதிரி அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை மறந்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா, அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை மறந்தார். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும். நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இதில் சொந்தமின்றி வாழ்ந்தமின்றி வாழ்ந்த வழி நினைவும் இன்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராமநாடகத்தில் 3 தம்பிகள் உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. ராமநாடகத்தில் 3 தம்பிகள் உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. நாடகமா, இது நாடகமா, இது நாடகமா, நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் வந்ததே. நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தார். தங்க எனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணினை வருக சீரனிட்டு கட்டி தருகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. தேசமன்றோ, தேசமன்றோ, ராஜமாற்றாங்க துறையேனை அல்லவோ. தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார். நேற்று கூட நம்ம கிடைக்கலையே, இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கருதமுடிய ஆக அற்புதமான காலம், நல்ல ஒரு நேரம், பொன்னான காலத்தை மண்ணாக்க எண்ணாமல் நாதன் கழகத்திற்கு வழிபிறக்குவா என்பதை பார்ப்பது சாலை சிறந்தது. சத்தம் அது என்னைக்கு ஏன் ஜாமின்னு சொன்னாலும் அன்னைக்கு ஆயிரம் ஒரு பாட்டை போட்டுட்டாங்க. இதை பார்த்து தான் போட்டு வாங்கி வைக்கிறேன். ஏன் ஜாமின்னு சொன்னாலும்
அற்புதமான அந்த சாமிங்கிற குரலுக்கு மத்தியில் என்ன அழகாக வீணையின் ஆதத்தையே விஞ்சக்கூடிய அளவுக்கு அழகாக பாடினாள் ஒரு பெண்மணி. குயிலை பழித்த மொழி, குன்றம் அதிரும் பரிசோ, அயலை பழித்த நடை, அருமையான நல்ல உடை, இடை உண்டோ இல்லை என்று ஐயப்படும் பொழுது கொடியிடை கோமல வள்ளியாக, கொடியிடை கோமல வள்ளி எங்க அண்ணன் ஜீவனை சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அற்புதமான குரல்களை கொண்டு அழகாக பாடினாள். மாலூரின் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான திருமுறையை வேண்டி மையூரில் பிறந்தாள், பாலூரில் வளர்ந்தாள், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் அப்படிங்கிற மாதிரி ஆயகலைகள் 64 சிறந்த கலையாக இயல் இசை நாடகம் என்ற முத்தொழிலுக்கும் அந்த முதன்மையாக விளங்கக்கூடியவன் அந்த முருகன். அதேபட்ட அறிவால் அறிந்து நெருந்தாள் அறிஞ்சும் அடியார் அறிஞ்சல் கலை போனே அழகான செம்பொன் மயில் மீது அமர்ந்த அலைவாய் என்ற பெருமாளை ஈடுபாடினான் அருணகிரிநாதன். அந்த மாதிரி செம்பொன் மயில் மீது அமர்ந்த முருகா அப்படின்னு அவருக்கு யார் சொல்ல முடியும்? அவரை சொல்ல வைத்தவனே முருகன் தானே. அதனால்தான் முருகனுக்காகவே பிறந்து வந்திருக்கிறார். எல்லா யுகத்தை காட்டிலும் கலியுகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குடா முருகா. ஏன்னா மற்ற யுகத்துல தவறு ரொம்ப நாளைக்கு செய்யணும், ரொம்ப வருஷம் செய்யணும். கலியுகத்தில் அப்படி கிடையாது. கலியுகத்துல சிறிது பெருப்புகளை சொன்னோம்னா எமபாதம் கிட்டக்க வராதுன்றான். அந்த மாதிரி என்ன அழகாக பாடினார். ஆஹா பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே பொது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து பொய்யெழுதி போனாளே நான் புறந்தா காதலிச்சே புறந்தா காதலிச்சே ஓசையிடும் ஓடி போய் சொல்லி பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளையே தூது சொல்ல மாட்டாயோ. நல்லா ரசிக்கிறானே, நல்லா இருக்கா தம்பி? நீ ஒரு ஆள் போதும்டா எனக்கு. ஆமா, அது விடிஞ்சிட விடியாமையா போது நம்ம இருக்கிற அறுவைக்கு அது வாருக்கு விடிஞ்சிடாது. விட்டா விடிய வச்சு போட மாட்டோமா? அந்த மாதிரி கூட 2 அருவியை போட்டால் சரியா போகுது. 4 மரத்தை எடுத்து வந்து அரைச்சிட்டோம்னா சரியா போகும். அந்த மாதிரி அற்புதமான குரல்களும் கொண்டு நாடகாக பாடினாள். காளிமணி ஓசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியரின் கை வளை ஓசை, ஆழி அலை ஓசை, அருவி நீரோசை, இப்படி பல ஓசைகள் இருந்தாலும்
இவள் எழுப்பும் ஓசை அகரம் உகரம் மகரம் என்ற தத்துவத்தின் நன்மையிலே ஓங்கார நாதமாக மாப்பிள்ள வென்றே வையே நானும் உங்கள் ஊரவை நாடி வந்த பறவை ஜதைகள் சொல்லிட சலங்கைகள் குலங்கிட கலைகள் பயின்றவள் நீ நாரதன் ராகம் பாடிட தபேலா வாசிக்க எங்க ஐயர்வாள் பாலன் வந்ததிலே சந்தோஷம் இந்த பாட்டுக்கு உழைச்சி வாசிக்கிறவரு என் மாப்பிள்ளை பாலன் தான். எத்தனை பேர் வாசிக்கிறான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க எப்படி வாசிக்கிறாரு என் மாப்பிள்ளை பாலன். அந்த அங்க நிக்கணும் அப்படியே அதுக்கிட்ட ரெண்டோரும் கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்றாங்க. சரிக சகரி ஜக பதஜ பத பகரி சரிக சகரி ஜக பதசரிக பதஜ நானும் உங்கள் ஊரவை பாடி வந்த பறவை தேடி வந்த வேளை இடம் செய்த வேளை உடைந்ததே உயிரே கொண்டதே நம்மா மனதில் எழுதவளை நீக்கவோடு வந்து மனதில் மாற்றிக் கொண்டேன் அம்மா. காதல் உள்ளங்களை கதைக்கு கொள்வதில் இனிமை காணுவது சரியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் சுவைத்து சிதைவது சரியம்மா. உடுகளை அழிக்கிற ஊருக்கு மகளும் சாரம்மா உள்ளத்தை இருக்கிற காடுகளை வந்து சொல்லம்மா. நானும் உந்தன் ஊரவை ஆடி வந்த பறவை
மாப்பிள்ளைக்கு எப்படி கண்ணத்தில் செகில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சா? அப்படி இருக்கணும்ல. சும்மா சட்டவிகளை விட்டு மாதிரியா இருக்குது. அப்படி நல்லா ஆறுமை ஆட்டுவது மறுக்கணும். அடைத்தது காட்டும் வழுங்கி போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்ங்கிற மாதிரி பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆமா, அதுக்குத்தான் நீ சொல்லிட்டீல்ல. அந்த மாதிரி ராக்காயி மைக் செட்டுக்கு விளம்பரம் தேவையில்லை. சரி, என்ன ஒன்று மனிதனுக்கு சில நேரங்கள் வயிற்று வலி வருது, தலைவலி வருது, உடம்பு முடியாமல் போகிறோம்ல. அதே மாதிரி அது ஒரு ஜீவன் தானே. சில பேர் இந்த சத்தத்தை வரதான் செய்யும். எல்லாத்தையும் அனுசரித்து பார்க்கறதுக்கு தான் அவங்க டாக்டர் மாதிரி அவங்க ஆப்ரேட்டர்லாம் இல்லை மாப்பிள்ள. அந்த மாதிரி மருத்துவர் மாதிரி அவங்க அப்பப்போ அதை சரி பண்ணுறாங்கல்ல. விசில் வந்தாலும் அதை இல்லாமல் வைக்கிறாங்க. ராக்காய் இன்னைக்கு நேற்று செட்டா எப்பேற்பட்ட செட்டு பழைய அந்த மாதிரி பழைய குழம்பு பழைய மொழிதான் குழம்புக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி அற்புதமான குரல்வளம் கொண்டு பாட வந்திருக்கிறார். இவர் யார் என்று பார்க்கணுமா இல்லையா? இவர் வேறு யாரும் கிடையாது முருகா. இவன் சுந்தரவல்லி. அமுதவல்லின்றப்ப அவ வேற. இவளுடைய அக்கா. ஆமா, அவளை ஏற்கனவே முருகன் திருப்பரங்குளத்தில் கல்யாணம் பண்ணிட்டாரு. பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு. ஏன் அவர் கல்யாணம் பண்ணா? முருகன் எப்படி வந்தாரு? தாமரை வாசிக்காதீங்க. தாமரை மலர்கள் ஆறு. நான் பாரு எனக்கு கேட்கிறான்னு பார்க்க கேட்டேன். நீங்க வாசிக்கும் போது என் குரல் எனக்கு கேட்க மாட்டேங்குது. வெளியே நல்லா இருக்கு, எனக்கு இன்னும் எனக்கு கிடைக்கல. இல்ல அதுக்காக எட்டாத்தான் இருக்கு மாப்பிள்ள. ஏன் ஜாடுற எப்படி நான் பாத்துக்கிறேன். இல்ல முருகனுக்கு வள்ளிக்குள்ள சம்பந்தத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். தாமரை மலர்கள் ஆறு, அது தவண்டன குழந்தைகள் ஆறு. அன்னை ஆவல் கொண்டு ஆற தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு. இப்படி பாட்டா சொல்லும்போது ரொம்ப மகிமையா இருக்கும். வசனமா சொல்றத காட்டிலும் அந்த இசை வடிவமா சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும்? ஆறுமுகன் அவன் பேர், ஆறுமுகன் அவன் பேர், அழகில் அவனுக்கு யாரு? நீ அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர, அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர, அனுதினம் அவன் பெயர் கூறு. தாமரை மலர்கள் ஆறு, அவர்கள் குழந்தைகள் ஆறு. அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறு தாமரை மடுகளிலே முருகன் பிறந்தான் இல்லையா? அந்த மாதிரி சிவனின் நெற்றிக்கண்ணில் வந்தவன் என் குமரன். நெற்றி கண்ணிலே இருந்து வந்தவனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? கண்ணில இருந்து வந்தவளை தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அமுதவல்லி சுந்தரவல்லி யாரு? மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணிலே இருந்து பிறந்தவன் இவங்க ரெண்டு பேரும். ஆக நம்ம ரெண்டு பேரும் பிறந்தோம், ரெண்டு பேரும் ஒரே புருஷனை கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ரெண்டு கை சேர்ந்தா கும்பிடுறோம். ஒரே புருஷன். ஆமா, ஒரே புருஷனை ரெண்டு பேரும் கல்யாணம். ரெண்டு கண்ணு இருந்தா தானே பார்க்க முடியும். ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம். மனுஷனுக்கு மனுஷன் பார்த்தோன்னு வாங்கன்னு நல்லா இருக்கீங்களான்னு கும்பிடுறோமா இல்லையா? ரெண்டு கை வச்சு தானே கும்பிடுறோம். அப்ப அமுதவல்லி சுந்தரவல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிடுவோம். ஏன்னா அந்த அம்மா அனுதினமும் சதா சர்வ காலமும் முருகன் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தா. திருமுருகா வாசிக்காதீங்களா? ஒரு முறைவா சொன்னல, சரக்கு பிடிச்சவன் கையும் இரும்பு பிடிச்சவன் கை சும்மா இருக்காருங்கிற மாதிரி அப்படின்னு அவன் வேண்டுதாங்கிறக்காக கதையில சொல்ல வர இசையோட திருவடி சரணம் கந்தா, ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன் அப்படின்னு. அந்த எத்தனை தெய்வங்களையும் பார்த்தேன்.
ஆனா நீ தாண்டா எனக்கு அழகனா தெரிகிற. ஆறுமுகனே அழகின்றேன் கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும். உன் திருவடி சரணம் கந்தா. அப்படின்னு அழிஞ்சம் முருகனை நினைச்சிருந்ததுனால முருகன் போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணாரு. இந்த வள்ளின்ற இந்த பெண்மணி இருக்காரு, இவன் 3 வேளை சாப்பிடும் போது நினைக்கிறது முருகனை கும்பிட்டு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உப்பிலான்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஜவான் அவர்கள் 21 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். எல்லாருமே அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. இந்த அன்பளிப்பை இந்த நானும் பாடலை பாடிய மாப்பிள்ளை அவர்களுக்கு 21 இந்த நல்ல நல்ல என் அறுபதாம் இந்த காணிக்கை அவருக்கு அளிக்கிறேன் உங்கள் சார்பாக. ஆமா, ஏன்னா இப்படி கொடுக்குறீங்க பாருங்க, இது மன நிறைவேற்ற. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி. அது என்னடா அது பாஞ்சா உள்ள இருக்குல்ல, அது என்ன பாஞ்சா கஷா கஷா அது குடுறா. அந்த மாதிரி அந்த தன்மையிலே மகாபலியுடைய ஆழ்ந்த கண்ணிலே பிறந்த அவனை திருப்பரங்குன்றத்திலே முதற் படைவீடு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு. என்ன முருகா, இப்ப வள்ளிக்கு இந்த சின்ன இந்த கனகதங்கை பூங்கர மகளுக்கு அவளும் நல்ல அருஞானமா பேசுறாடா, நல்லா பேசுறா. இவ பேச்சு கல்வெட்டு பேச்சு மாதிரி முருகனுடைய பெருமையை பேச பேச ஆமா முத்து தெரிச்ச மாதிரி ஆணி பொன்னிலே இருந்து முத்து தெரிந்ததை போல நன்றாக முருகனையே நினைத்து பேசுவதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பேற்பட்ட இவனை இந்த இடத்துல இருக்க விடலாமா? உடனே அச்சத்தூக்கா தூக்கிட்டு போய் தூக்கிடுவீங்களா? என்ன தூக்கிறவங்களா? ஏன் முடியாதா? என்னையா ஒரு நேரம் ராவணேஸ்வரன் இந்திர லீலாவதியை தூக்கிட்டு போனான். அப்ப நான் போய் புரிஞ்சல இரணிய இல்ல, அவன் தவம் செய்ய போயிட்டாரு. அவரு இந்திர யாரு? இரணியன் தவம் செய்ய போயிட்டாரு. மலைமேறுகிரியிலே கம்பிய நட்டு அந்த கம்பி மேல் ஏன் நின்று உக்கரமான தவம் புரிந்தான் இரணியன். ஏன் இரணியன் தம்பி இருக்கான இரணியால் சொன்னேன். அவனை கொண்டு விடுறாரு பறந்தாம, தம்பியை கொண்டு விட்டாரு. எங்க பாட்டனாரு நம்மளை கொண்டுருவாரோ அப்படிங்கிற பயம். ஏன் பயம்? இப்ப பக்கத்து வீட்டுக்கு ரைடு வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரைடு வருவாங்களோ. பாவம் செஞ்சா என்ன செய்யணும்? பயந்து ஆகணும். பாவம் செஞ்சிடவே பயந்துதான் ஆகணும். அதான் வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ங்கிற மாதிரி அந்த பயத்துல போய் மனமேறுகிறீங்களே பெருமளைக்கு தவம் பண்ண. அந்த நேரம் பார்த்து இந்திர லீலாவதியை தூக்கிட்டு போக. அப்புறம் நான் போய் சொல்லுவேன், அப்பா இந்திரா உன் செயலுக்கு இதெல்லாம் நாகரிகம் அல்ல. புருஷன் இல்லாத வேலையில நீ இவளை தூக்கிட்டு வர ரொம்ப தப்பு. புருஷன் இருந்து உத்தரவு ஆகிட்டு நீ தூக்கிட்டு வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஆமா தூக்கிட்டு அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அப்படி நடக்கும்ல, நடந்தா வேணும்னா இருக்கு தம்பி. ஆமா அந்த மாதிரி. அதனாலதான் அப்பேரோட லீலாவதியை பிடிச்சு கொண்டாந்து ஆசிரமத்தில் வச்சு கருவழி இந்த பிரகலாதனுக்கு நாராயணா என்னும் பாராயணம் நலங்காவும் கரைகின்ற தேவாமிர்தம் 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 நாராயணா என்னும் பாராயணோ நலங்காவும் கரைகின்ற தேவாமிர்தம் அப்படிங்கிற தேவாமிர்தத்தை சொல்லி இரடியிடையே அழித்தது யாருன்னா இந்த நாரதன் தானே. அப்ப நல்ல காரியத்தை நான் செஞ்சிருக்கேன் இல்லையா? அது மாதிரி வள்ளியை கூட்டு போய் திருத்தணிகளை உங்க தலைமையில தான் வச்சு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன். முருகனுக்கும் வள்ளிக்கும் என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். அந்த பாக்கியத்தை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி இல்லையா?
எங்களுக்கு தலைமைன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குங்க. ஆமா, நீங்க வந்து வாசிக்கும்போது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் வருதும் போது. தலைமையில தானே இருக்காரு. ஆமா, அந்த மாதிரி இப்பயே தலைமையில தானுங்க உங்களை கொண்டாந்து வச்சிருக்கோம். என் மாப்பிள்ளை தான் வரணும்னு முதல் ஓட்டு நானே மாப்பிள்ளைக்கு தான் போட்டேன். அடிச்சு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு புதுமை வரணும்ல. வருஷமுறை இந்த விட இருந்துக்கிட்டு தான் நல்லா இருக்குமா? புதுமை வரணுங்கய்யா, புதுமை வரணும். அந்த மாதிரி இருந்தாலே என்ன சரியா இருக்குமா? இன்னைக்கு நம்ம ஆள் வந்திருக்காருன்னா 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ அப்படிங்கிற மாதிரி தப்பு. நீ இருக்கல மாப்பிள்ள. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, 4 குணம் சேர்ந்தது போர் பெண்ணிடமோ, 4 குணம் சேர்ந்தது போர் பெண்ணிடமோ, நடைபழகி வந்தது என்னிடமோ, இவன் நடைபழகி வந்தது என்னிடமோ, என்னிடமோ, 4 குணம் சேர்ந்ததுவோ என்னிடமோ. அதன் மொழியெல்லாம் வாழ்ந்ததுவாம் பூரித்ததுபோல் செங்கதிர்வான் கீர்த்திசையில், அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுவார் வான்வெளியில். கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம், கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம், இவள் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம், செங்கமலம் போது தமிழ் தோழியம் உன்னிடமோ, இளநகைதான் நீகளதோ திருகதையோ, இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ, தான் முடிவுடையோ, இழந்தவன்தான் நடப்பதெல்லாம் கொடுக்கலையோ, இழந்தவன்தான் நடப்பதெல்லாம் கொடுக்கலையோ, இந்த இலக்கியத்தில் சேர்ந்தாள் தான் முடிவுரையோ, அடிமலையே நடிகரின் உள்ளமையே உனை பார்த்ததுமே பேசினமோ கிளிமொழிகள், பனிமழையில் நனைந்ததென்ன மனகிளிகள், உன்னை பார்த்ததுமே பேசிடுவோ கிளிமொழிகள், கனிகள் காய்த்ததென்ன ஒரு கொடி, இரு கனிகள் காய்த்ததென்ன ஒரு கொடியில், இரு கனிகள் காய்த்ததென்ன ஒரு கொடியில், அது விழுந்தெனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், அது விழுந்தெனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், என் மடியில். 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த வல்லவளோ, சுந்தரம் நிலை தடுப்போம் கொண்டிருந்த மங்கையிவள் இந்த உலகிற்கு சுந்தரம் நிறைந்த சுகம் ஒன்றிரண்ட வாழ்க்கையிவள் இந்த உலகெங்கே என் வந்தாள். அந்தரம் மிகுந்த தேவர் துதிமி முழங்க வரும். இந்திரமனங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரமனங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிலை தடுப்போம் கொண்டிருந்த மங்கையிவள் இந்த உலகிற்கு வருகிறான் மணவேடு மங்கைக்கு காவலாளியாக.
அவளை சந்தித்தா தான் வந்து சந்திச்சு நம்ம இனி வந்து காரியத்தை சொல்லணும். வருக